ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு இன்னும் லோட் ஆகலை. திங்கக்கிழமை சாயங்காலம் வந்தேன், ஆர்டர் நம்பர் கேன்சல் ஆகி போச்சு, லோட் ஆகலை. செவ்வாய்க்கிழமையும் லோட் ஆகலை. எல்லாம் இந்த அதை இதையும் மாற்றி கீற்றி போட்டுக்கிட்டு இன்றைக்கும் நேற்று லோட் ஆகலை, இன்றைக்கும் லோட் ஆகலை. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏன்னா இந்த பார்க்கிங்குள்ளே வந்தாவே சாப்பாட்டுக்கு செய்கிறதுக்கு வழி கிடையாது, அப்படி தானே? பார்க்கிங் வந்தாவே சாப்பாடு வழி கிடையாது. இங்கே பாருங்கள், வண்டி பூரா பார்க்கிங்கில் நிற்குதுங்களா? இது மாதிரி எவ்வளோ வண்டி நிற்கிது. தமிழ்நாட்டு வண்டி இங்கே நிற்கிறது தான் தமிழ்நாட்டு வண்டி. இதுக்கு பின்னாடி ஒரு 4 வண்டி நிற்கிது, அவ்வளோதான் தமிழ்நாட்டு வண்டி, அவ்வளோதான் நிற்கிது. இங்கே உள்ளே வந்துட்டோம்னாவே சாப்பாடு செய்ய வேண்டிய பொருள் பூரா வெளியே கேட்டில் வாங்கி வச்சுருவாங்க. கேட்டில் வாங்கி வச்சுட்டு சாப்பாடு ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பாடு செய்யறதுக்கு வழி இல்லை. உள்ளே என்ட்ரி போட்டு உள்ளே வந்துட்டால் வெளியே போய் சாப்பாடும் செய்ய முடியாது. ஆனால் ரொம்ப கஷ்டம். வெளியே அலௌடு கிடையாது. வெளியே போய்ட்டு பில்லை கேன்சல் பண்ணிடுவாங்களாம்மா. இது வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்படி தான் உட்காந்துருந்தாங்க. நேற்றுலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் படாத கஷ்டப்பட்டுட்டோம். என்ன தம்பி, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேதானே? காலையில் சாப்பிட்டது. ஏதோ உங்கள் வண்டியில் இப்போ சமைச்ச குண்டாவை தூக்கிட்டு வந்துட்டேன். அதனால் நைட்டு சோத்துக்கு பிரச்சனை இல்லை. எப்படின்னா, நீ நைட்டு சாப்பாட்டுக்கு பிரச்சனை, நாளைக்கு காலையில் லோட் ஆகிடுச்சுன்னா ஓடிடலாம். நாம் வந்தால் நேரமான மாதிரி தெரில. அண்ணன் வண்டியும் லோட் ஆகலை. என் கூட ஒருத்தர் 2 நாளாக அப்படியே கூட இருந்தார், அவர் வண்டி லோடாகி போயிட்டார். ரொம்ப சந்தோஷம். நம்ம வண்டி நிற்கிது. எனக்கு தோணையே இப்போ இவர் இன்றைக்கி வந்துட்டார். அப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி அப்படியே கடல் புண்ணியத்தில் இன்றைக்கி அவ்வளோதான். போய் கொசு ஊற்றி படுத்து தூங்க வேண்டியது தான். நாளைக்கு தான் லோட் ஆக போகுது. நன்றி அனைவருக்கும், இனி இரவு வணக்கம். காலையில் லோட் ஆகணும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க மக்களாகி. நீங்கள் படக்குன்னு லோட் ஆகட்டும், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. பண்ணிவிடுங்க.